புகைப்படம் என்பது வெறும் படம் அல்ல, அது ஒரு கலை. உலகளவில் புகைப்படம் பல வரலாற்று மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அக்கலையை போற்றி புகழும் விதமாக உலக புகைப்பட தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நிகழ்காலத்தின் ஒரு நொடியை காட்சியாக உறைய வைக்கும் அபூர்வ கலைதான் இந்த புகைப்பட கலை. பக்கம் பக்கமாக எழுதப்படும் எழுத்தின் தாக்கத்தை ஒரு புகைப்படம் எளிதாக உணர்த்திவிடும். புகைப்பட கலையின் பெருமையை அனைவரும் உணர்ந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று உலகம் முழுவதும் 175வது ஆண்டாக புகைப்பட தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கேமரா அப்ஸ்குரா என்ற கருவி மூலம் 13ஆம் நூற்றாண்டில் தனது பயணத்தை தொடங்கிய புகைப்பட கலை தற்போது பல பரிமாணங்களையும் கடந்து நிற்கிறது. முன்பு பிலிம் கேமராவை கையாள்வதற்கு முறையான பயிற்சி தேவையாக இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமையோ வேறு. டிஜிட்டல் கேமரா, ஸ்மார்ட் போன் போன்றவற்றை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் எளிதாக புகைப்படத்தை எடுக்கலாம். சென்னை பள்ளிக்கரணையில் செயல்பட்டு வரும் ஆம்பிஷன் போட்டோகிராஃபி அகாதமியில் புகைப்படம் எடுப்பதற்கு பிரத்யேக பயிற்சி அளிக்கப்படுகிறது. வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி யுகத்தில் இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு 200 வருஷம் முன்னாடி ஃபோட்டோகிராஃபி எப்படி இருந்தது, அது ஒரு ஃபஸ்ட்டு பர்மனெண்ட் இமேஜ் வர்றதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் நமக்கு இருக்கும் ஆக்சுவலாக. புகைப்படம் எடுப்பது என்பது ஒரு தனி கலை. அதை முறையாக கற்றுக்கொள்வதற்காக அதற்கென பிரத்யேகமாக உள்ள அகாதமியில் பயிற்சி பெறுவது சிறந்தது என்று கருதுவதாக இவர்கள் கூறுகின்றனர். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு இட்ஸ் அபவுட் கேப்சரிங் பீப்புள் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ தட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஃபார் மீ ரைட் நவ். அட்லீஸ்ட் தட்ஸ் ஹவ் மச் ஐ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட். மை இன்ட்ரெஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி இஸ் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக காட்டுறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த எடுக்கும் போல சந்தோஷமாக இருப்பேன், உலகத்தையே மறந்துடுவேன் அந்த மாதிரி. ஃபோட்டோகிராஃபிங்கிறது இப்போது பீப்புள் ஃபால் இன் லவ் அண்ட் தே சே எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் எனக்கு ஃபோட்டோகிராஃபியும். இட்ஸ் லைக் ஃபாலிங் இன் லவ் வித் ஃபோட்டோகிராஃபி அண்ட் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக தெரியும். So photography is a way of expressing your own self. So ஒரு picture it's an expression that you capture in this world. So I find contentment and fulfillment in doing it. That's all. கையடக்க செல்போன்களில் புகைப்படங்கள் எடுப்பது எளிதென்றாலும் அதனை ஆர்வத்துடன் முறையாக கற்றுக்கொள்வது புகைப்படங்கள் எடுக்கும் விதத்திலும் அதனை பதிவு செய்யும் விதத்திலும் பயிற்சி பெறுபவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கவே செய்கின்றன. ஃபோட்டோகிராஃபி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறைய பேர் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரமிப்பான ஒரு டெக்னாலஜி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது, கை முன்னாடி இருக்கும்போது அந்த டெக்னாலஜி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக்சுவலாக. அதனால் ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது கேமராலேருந்து மட்டும் வருதில்லை ஆக்சுவலாக. அது சார்ந்த ஒளிப்பட கலைஞன், ஃபோட்டோகிராஃபர், அதாவது மேன் பிஹைண்ட் த ஆர் மேபி த பர்சன் பிஹைண்ட் த கேமரான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால தான் ஒரு நல்ல படங்கள் கிடைக்கிது. ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். ஒரு சந்ததியினரின் வாழ்க்கை முறையை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்ள புகைப்படங்கள் உதவுகின்றன. புகைப்படம் என்பது வெறும் ரசனையோடு மட்டும் நின்று விடாமல் அது ஒரு வரலாற்று குறிப்பாகவும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ், சென்னை.